ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் தமிழ் மை இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 வீடியோ. இது வந்து டியூஸ்டே எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே நைட் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணேன், அதற்கான பிளானிங் எல்லாம் எப்படி பண்ணி நான் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து இப்போ என்ன நானே செல்ஃப் கேர் பண்ணி ஒரு பிளான் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடய டியூஸ்டே வீடியோக்கான ஒரு அப்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மண்டே மார்க்கெட்லாம் போயிட்டு லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கினேன். இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக போட்ட கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்கழி மாதங்கிறதுனால ரொம்ப கூலிங்காக இருக்குது. நான் கோலம் அதெல்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே எழுந்திரிச்சி குளிக்கிறது, கோலம் போடுறது இதெல்லாம் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டு வேலை, கிச்சன் ஒர்க் இதெல்லாம் முடிச்சிடலான்ட்டு நான் ப்ரஷ் பண்ணி தலை சீவிட்டு கிச்சனில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நைட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வச்ச பாத்திரம் மட்டும் 2 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்ததுமே அவர் சாப்பிட்ட கையோடையே உடனே மார்க்கெட் போயிட்டோம். 9 ஆயிடுச்சு மார்க்கெட் போயிட்டு. 10:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ அவரோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் நான் எப்போதுமே விலக்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்ததுமே டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வேறு ஒரு கூடையில் மாற்றி வச்சுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராகவே எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் வந்து டிஃபன் பாக்ஸை கமுத்து வச்சுட்டு அவரோட ரசத்துக்கு வைக்கிற மூடியை காணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப குட்டியாக இருக்கனால ஒரு தேடி தேடி லேட்டாகி வேறு எதுலேயே ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து வந்து நான் கொஞ்சம் அவேர் ஆகிட்டேன். இனி இவரோட டிஃபன் பாக்ஸ் இதை நான் வந்து தனியாகவே எடுத்து வச்சிடணுன்னே. இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாம் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு போனதுக்கப்புறமா தான் எல்லாமே எடுத்து அடுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சமைக்கிற பாத்திரம்லாம் எடுத்து வச்சாச்சு. மண்பானையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வைக்கணும். பூசணிக்காய் சாம்பார் வேணும், கீரை பொரியல் வேணும்னு கேட்டுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நேற்று எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாங்கிற பிளான் எல்லாமே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிங்கில் இருக்க அந்த 2-3 பாத்திரத்தை விளக்கி வச்சிட்டோன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அடுத்தடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் சிங்க் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வேலை செய்ய முடியும். இப்போ சிங்கில் இருக்கிற பாத்திரத்தில் விளக்கி வச்ச உடனே சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சிடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி நான் நைட்டே ஊற வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலில் சிவராமன் சாரோட இதில் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு இல்லை எதுவாக இருந்தாலுமே ராத்திரியே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை வேக வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு அவேர்னஸ் தான். இப்போ வந்து நான் எப்போதுமே என்னோடய ரொட்டீனை வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ தண்ணி வந்து நைட்டே சூடாக வச்சு ஆற வச்ச தண்ணி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் சாப்பிடாம நான் நேற்றே சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் இருந்தாலும் நான் சமைச்ச சாப்பாடை கூட சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸு இல்லைன்னா கேரட்டு, நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சா நான் சாப்பிடாம அதை அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட்டு தப்பு வந்து நம்ம சமைச்ச உணவை கூட ஸ்கிப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முழு உணவுகளான ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த நெல்லிக்காயை வந்து வேஸ்ட் டேமேஜ் ஆன பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நான் நெல்லிக்காய் ப்ளஸ் தண்ணி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்காக அந்த நெல்லிக்காயும் அதையும் சாப்பிடும்போது தண்ணியும் குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பருப்பு ஒரு பக்கம் கழுகி கொஞ்ச நேரம் ஊற போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஓவர் நைட் ஊறினா காலையில் சமைக்கிறதுக்கு நல்லா வெந்து சமைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸில் பருப்பு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இப்போ பாருங்கள், நான் ஆன் த ஸ்பாட்டில் ஊற வைக்கிறதுனால ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வேகிறதுக்கு. இப்போ குக்கரில் இருந்தால் 10 மினிட்ஸில் எல்லாருக்குமே சமையல் வேலை முடிஞ்சிடும். நான் எல்லாமே மண்பானையில் ஓப்பனாக சமைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலை. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவும் ஸ்பீடாகவும் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஒரு ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாகவும் இருக்கிறேன். ரீசன் வந்து என்னென்னா, சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நம்ம வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமே, அந்த ஒரு காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு சாப்பாட்டுக்கு, அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்றைக்குமே அரிசி போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம்னு. அப்படின்னா அன்னம் தான் இந்த உலகமே, இந்த உலகமே அன்னத்தில் தான் இருக்குது. சாப்பாடு தான், ஒருவேளை சாப்பாடு தான் வந்து தெய்வம், உணவு தான் வந்து தெய்வம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம்ங்கிறது. இது வந்து நான் ஒரு வாசகத்தில் படித்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில அரிசி கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னென்னா, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அரிசி போடுறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டாச்சு. ஸோ நான் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்குள்ளே வரும்போது எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிச்சன் பக்கமே வருவேன்.
இல்லைன்னா எனக்கு அது நான் இது வரைக்கும் அப்படி ப்ரஷ் பண்ணி தலை சீவி ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நான் கிச்சன் பக்கம் வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொண்டை போட்டுட்டு அப்படியெல்லாம் எனக்கு இருந்து பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நீங்கள் நினைக்கல என்ன வீடியோக்காக தலையெல்லாம் சீவி இருக்கியான்னுலாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்காக இல்லை, ரெகுலராகவே நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது நிறையன்னு. காய்கறி எடுக்கணும் பாருங்கள், கீரை வேறு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை எல்லாம் க்ளீன் பண்ணணும். பூசணிக்காய் சாம்பாருக்கு காய் அரியணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. பருப்பு ஊற போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை கழுவி வேகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காலையிலேக்கு மாவு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை மாவு தீந்துருச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் டைமில் சப்பாத்தியெல்லாம் செய்கிறது கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் டிஃபனுக்கு எதுவும் இல்லாதனால நான் ரைஸ் அவ்வளோக்கு அவருக்கு மார்னிங் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து ரைஸு சாம்பார் மதியானத்துக்கு சமைச்சதே கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா காலையிலக்கு டிஃபன்னு ஏதாவது ஒன்று வெரைட்டியாக செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சப்பாத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்னஸில் நான் பிசைவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பிசைவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மோர் தென் பர்ஃபெக்ஷன், கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு தொடர்நிலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ முட்டை வெந்துட்டுருக்குது கையோட. ஒரு பக்கம் வந்து பார்த்தா சாப்பாடு வெந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுங்கிற ஒரு பொருள் வேகிறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி சுட வச்சு எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சிருச்சு. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவை வந்து ஒரு பக்கம் ஊற போட்டுடலாம். இப்போ இந்த கீரை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை மார்க்கெட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கீரையும் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு 2 பேருக்குங்கிறதுனால ஒரு கட்டுங்கிறது வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மணத்தக்காளி கிளையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இலை மட்டும்தான், ஒரு இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா பொடி பொடி பொடியாக நிறைய இலை இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரைனாலே வாய் புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் சரியாகும், இலை பொடி பொடியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சின்ன வயசில் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம் நம்ம வீட்டு தோட்டத்துலலாம். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வாங்குகிற கீரையை பார்த்தா இலை அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி தான் இப்படி ஒரு வளர்ச்சி, என்ன மருந்து போட்டு வளர வைக்குவாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு காசு கொடுத்தாச்சும் இந்த கீரை மாதிரி பொருளெல்லாம் கிடைக்கிதுன்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை க்ளீன் பண்ண கையோட கீழே கீரையோட குப்பை அதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அள்ளி போட்டுருணும். ஏன்னா நம்ம நடக்கவும் மிதிக்கவும் அது அங்கங்கேயும் பச்சையாக ஒட்டிகிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தானே வீடு வேறு மாப் பண்ணேன். அதனால் நான் கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரையெல்லாம் நல்லா ஒரு 2, 3 டைம் நல்லா அலசிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் கீரை வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே நம்ம அவேர்னஸ்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். காய் கீரை எல்லாமே வந்து முழுசாக நல்லா தோலை சீவிட்டு கழுகி வச்சிடுறோம். அப்புறமா தான் அரியிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதே ப்ராக்டிஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். கீரையை ஃபஸ்ட்டு நல்லா வந்து அலசி மண்ணெல்லாம் போக 2, 3 டைம் நல்லா அலசி வச்சிடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் வந்து அரிய ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லா கீரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வடித்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏதாவது ஒரு வடியல் மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா ஒரு சல்லாடை மாதிரி இருக்கிறதுல போட்டு வடித்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி பாட்டிக்கு தண்ணி கோக்காமல் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நம்ம கீரை சாப்பிட்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க ப்ராப்ளம் இல்லை, இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் தான் என்ன ஆகுதுன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கீரை எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. எப்படியாவது அவங்களுக்கு கீரையெல்லாம் சாப்பிட வச்சு என்கரேஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம். நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன சமைச்சு கொடுத்தாலும் நம்ம அதை சாப்பிட்ருவோம். இது வேணும் அது வேணும்லாம் சொல்லவே மாட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டு ரிலேஷன்ஸு, நெய்பர்ஹுட்டு இவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, புள்ள அதை சாப்பிட்றதில்ல இதை சாப்பிட்றதில்ல, அதில் வந்து இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்னு. பட் நம்மலாம் வந்து வளர்ந்த அப்போ 90s ஒரு 80ஸ்லலாம் வந்து நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை நம்ம சாப்பிட்ருவோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் வடிக்கிறது, தண்ணி வடியலுக்காக எடுத்தால் இது வந்து அரிசி சலிக்கிற சல்லாடை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சு காயெல்லாம் அரிஞ்சு கழுகுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து பூசணிக்காயெல்லாம் வந்து தோல் சீவி கழுக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அது அரியிறது மட்டும்தான். அடுத்ததாக வந்து கையோட வெங்காயம்லாம் அரியணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம்லாம் தோலை உரித்து எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தோலெல்லாம் உரித்து கழுகி எடுத்து வச்சிட்டேன்னா அது தாளிப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே அரிஞ்சு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நான் காய் அரியிற வேலை இது எல்லாமே பண்ணிடுவேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து பூசணிக்காய போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூசணிக்காய் மட்டும் கொஞ்சம் அது ரப்பர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேக கொஞ்சம் லேட் எடுக்கும். இப்போ குக்கர்லலாம் போட்டால் டக்குன்னு வெந்துடும். ஆனால் நம்ம ஓப்பனில் பருப்பு மண்பானையில் இல்லைன்னா சட்டியிலலாம் செய்யும்போது கொஞ்சம் ஒரு 75% வெந்தது உடனே பூசணிக்காயை போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா பூசணிக்காய் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். பருப்பு படிக்கு அது வந்து திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி செஞ்சுமே இவ்வளோ தண்ணியாக தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குழம்பு வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும். காரணம் என்னென்னா பூசணிக்காயோட அதோட எசன்ஸ்னால தான். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் வந்து வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொரியலுக்கு, ரசத்துக்கு, குழம்புக்கு 3க்குமே நான் ஒரே தாளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக சட்டி வச்சு தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக வெங்காயம் போட்டெல்லாம் தாளிச்சிட்டு இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிள் அண்டு ஹெல்த்தியாக சமைக்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நான் வந்து கீரையை டக்கு டக்குன்னு பொடி பொடியாக அறிய ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலை அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கு நடுவில் வேறு நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி வாழைப்பழம், நேற்று மார்க்கெட்டில் வந்து வாழைப்பழம் எதுவும் ஒழுங்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாழைப்பழமோ இல்லைன்னா தேன் வாழைப்பழம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து செவ்வாழைப்பழம் பிடிக்கும். ஸோ இது 2ல் எது இருந்தாலும் வாங்குவோம். இந்த 2 பழமுமே இல்லாதனால நாங்கள் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம், நட்ஸு ஏதாவது சாப்பிடுவார். ஏன்னா வேலை முடித்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 7:30 ஆர் 8 மேலே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வேறு செய்யணும். இப்போ வந்து மல்லித்தழையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அண்டு இன்னொரு பக்கம் வந்து வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, நான் டக்குன்னு வெங்காயம் இன்னும் வதங்கலை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நான் கீரையவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இது வந்து நான் ஏன் இந்த 3 காமிக்கிறேன்னா 3 in 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தாளிப்பு நான் 3க்குமே யூஸ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம், குழம்பு, பொரியல் 3க்குமே வந்து ஒரே தாளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் எண்ணெய் ஊற்றி, ஒவ்வொரு டைம் கடுகு போட்டு, ஒவ்வொரு டைமும் வெங்காயம் தாளித்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு எல்லாமே ஒரே டைமில் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நமக்கு எண்ணெயோட கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஒவ்வொரு தாளிப்புக்கும் எண்ணெய் ஊற்றும்போது நம்ம அதிகமாக ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ திக்காக ஆயிடுச்சின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையை மட்டும் போட்டு இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கி விட்டுறலாம். இப்போ நடுவில் ரசத்துக்கும் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரசத்துக்கு நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அந்த தாளிச்சிட்ருக்கிற வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதிலே ஒரு தக்காளி நறுக்கி போட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ப்ளஸ் வந்து ரசப்பொடி நான் சொல்லேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், மிளகு, சீரகம், சோம்பு இதை வறுத்து ரசப்பொடி ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் பிசைஞ்சு கொதிக்க வச்சிட்டா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறமா லெமனை புழிஞ்சு விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தில். ரசம் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையும் தோலை உரித்து எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ரசத்தில் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் புளியெல்லாம் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், லெமன் தான் போடுறோம். ஏன்னா புளி வந்து நமக்கு அவ்வளோக்கு பிடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புளி போட்டு சாப்பிட்றது. நான் மீன் குழம்புல மட்டும் புளி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கீரை பொரியல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சட்டி ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுண்டுனதுக்கப்புறம் இவ்வளோ தான். குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ தண்ணி மாதிரி வச்சேன்னா, ஆனால் பூசணிக்காய் குழம்பு திக்காகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவு கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நல்லா நட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு வறுக்கிறதுக்குள்ளே இங்கே சப்பாத்திக்கு வந்து நல்லா கட் பண்ணி வச்சு உருட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்பாத்தியை பொறுத்தளவுக்கு நம்ம இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலைன்னு செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சப்பாத்தி கருகிரும், இல்லைன்னா ரொம்ப வறட்சியாக ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி ரெடி பண்ணி வச்சிடணும். எத்தனை சப்பாத்தியோ அத்தனை சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா சப்பாத்தி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நான் ஆல்ரெடி சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்பாத்தி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் எல்லாமே ரொம்ப அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கம்மியாக இருந்தால் கூட நம்ம இருக்கிறத ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய ஆகி கீழே கொட்டுறதுக்கு, இல்லை இப்போ சாப்பிட்றதா அப்போ சாப்பிட்றதான்னு யோசிக்காமல் நம்ம வந்து அளவாக சமைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதை வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தோசைக்கு அண்டு சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்தா செஸ்மி ஆயில், ஐ மீன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணுறது. இப்போ சப்பாத்தி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. இப்போ பாருங்கள் சத்து மாவுக்கு வந்து நெய் ஊற்றி அதில் முந்திரி பழம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, தேங்காய் என்ன இருக்கோ அதை போட்டுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லை அது இல்லைன்னுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் இல்லைன்னா வெறும் தேங்காய் மட்டும் போட்டு கூட செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் வந்து ஸ்வீட்டெல்லாம் செய்கிறதுக்காக ஸ்பெஷலாக வாசனை பவுடரு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு, ஏலக்காய், மிளகு, சீரகம், கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போடும்போது ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டதோட அந்த திகட்டலோ இல்லைன்னா நெஞ்சு கரிப்பு அதெல்லாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இதை நல்லா அந்த நெய், தேங்காய், அப்புறம் நம்ம பவுடர், வாசனை பவுடரு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றி தான் ரோஸ்ட் பண்ணுறோம். அப்பப்போ கிச்சனை வந்து கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டீப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏதாவது நம்ம கிண்டுனது, வதக்குனது, கொட்டினது இதெல்லாம் வந்து சிந்தியிருக்கும். அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கணும். இந்த ஹேபிட்டில் நான் இப்போ ரீசெண்டாக பழகுனது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் பாட்டிக்கு சமைப்பேன். சமைச்சு முடிச்சது பார்க்கணும் பார்த்தா கிச்சன் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சிந்தி சிதறி இருக்கும். என்னடா அப்படின்ட்டு நானே யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் எப்படி செஞ்சாங்க இதெல்லாம் நம்ம ரீகேப் பண்ணினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறேன். சின்ன வயசில் அம்மா ஏதாவது சொல்லும்போது சும்மா இருமா, நீங்கள் பாட்டிக்கு சொல்லுவீங்க, சும்மா இருமா சும்மா இருமான்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, ஆயாலாம் ஏதாவது சொல்லும்போது. ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அருமை தெரியுது. பட் பரவாயில்ல. நான் வந்து ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அதன்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாமே யோசித்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சத்து மாவு கொழுக்கட்டை. வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு சொல்லி அவங்கள பார்க்க போனோம். அப்போ எங்களுக்கு ஒரு 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி இது நான் வந்து சாட்டர்டே செஞ்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே ஈவினிங் கொழுக்கட்டை ஸ்நாக்ஸ் இது சத்து மாவு ஸ்நாக்ஸ் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நான் சும்மா தேங்காய் மட்டும் திருகி போட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சிட்டு. அது டேஸ்ட்டாக இருக்கும் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நெய், வாசனை பவுடரு இதெல்லாமே போட்டு நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ ஒவ்வொன்றா இப்படி நல்ல ஷேப்பாக பிடிச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவருக்கு நான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருவேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுதான். ஸோ ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வந்து இவருக்கு அளவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்ட சொல்லுவார். நான் ஆரம்பத்துலலாம் மேலே வர அமுத்தி அமுத்தி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெண்கள் வந்து நம்மளோட பாசம், இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சாப்பாட்டில் தானே ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அவர் சொல்லுவார், எனக்கு நீ நிறைய போட்டு வச்சு சாப்பிட முடியல, வயிறு வலிக்குதுன்ட்டு. அதனால நான் கம்மியாக போட்டு பொரியலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சிடுறது ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பாடு தானே கம்மியாக சாப்பிட்றீங்க, பொரியல் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லி. அப்போவும் நம்ம பெண்கள் மனசுக்கு வந்து கம்மியாக வைக்கணும் அப்படின்னு தோன்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வச்சு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டையும் வந்து ஆரம்பத்துலலாம் முட்டை சாப்பிட மாட்டார் ஹஸ்பண்டு. இப்போ வந்து எனக்கு நான் முட்டை சாப்பிட்ணுன்னா நீங்களும் சாப்பிடணும் அப்படின்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக சொன்னதுனால அவரும் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போவும் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொழுக்கட்டை, ரசம், பூசணிக்காய் சாம்பார், சாப்பாடு எல்லாமே இப்போது டிஃபனும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டும் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. நானும் அவர் கூடயே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த ரைஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணிடணும்னா நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் மாற்றி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே சட்டியோடையே இருந்ததுன்னா அது பாத்திரம் அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தினோண்டு சாப்பாட்டுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் நம்ம வச்சுருக்கணுங்கிற தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் குழம்பு எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. குழம்பு, கொஞ்சம் சாப்பாடு, கீரை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அளவாக இருக்குது. ஏன்னா நான் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சாப்பிட்டேன், கீரை பொரியல், கொழுக்கட்டை, அப்புறம் 2, 3 சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கிச்சன் பாத்திரம் விளக்குற வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் அடுப்பெல்லாம் நேற்றே கழுவியாச்சு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். சண்டே நான் உங்கள்கிட்ட காமிச்ச கழுவியாச்சு. அது 2 டேஸ் ஒன்ஸ் கழுவுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பாத்திரம்லாம் விளக்குன கையோட காய்கறி அடுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். குடத்துலலாம் தண்ணீர் ஊற்றணும். நல்ல தண்ணி வேறு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் 4:30 மணிக்கு சமைக்கும்போது கிச்சன் ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. பாத்திரம் விளக்குனதுக்கப்புறமா அரிசிக்கு வேறு ஊற போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவுக்கு. அரிசி ஆட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் மதியானத்துக்கு மேலே. இப்போ எல்லா பாத்திரத்தையும் நான் விளக்கி அடுக்கி வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இட்லி அரிசிக்கு மட்டும் கழுவி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி செய்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். கருப்பு உளுந்து, கொஞ்சமாக இது பச்சரிசி, புழுங்கல் அரிசி அண்டு வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கடை அரிசி இருந்தால் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஜவ்வரிசி போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக, ஏன்னா 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து மாவாட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. அதனால மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 2 டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி, நாளைக்கு சாயங்காலம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 வேளைக்கு வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். இப்போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு மாவே முந்தா நேற்று ஆட்டினது தான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஆட்டினது தான். சண்டே மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே, சண்டே நைட்டு, அப்படி ஒரு 2 நாளைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சண்டே இல்லை, சாட்டர்டே ஆடினது, சாட்டர்டே நைட்டு, மண்டே நைட்டு, சண்டே நைட்டு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள், அரிசியெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ ஆட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் 10 டேஸ் ஆட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்மெண்டட் ஃபுட்டு ஸ்டொமக்குக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொஞ்சம் நல்லது கிடையாது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ். அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அதில் தூசு, மண் ஏதாவது இருக்கும். அரிசியெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாத்திரத்தை வந்து கையோட கழுவி கமுத்துறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், கிச்சன் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் அரிசியை ஊற போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்குன்னு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நான் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிச்சனில் பார்த்தா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாமே எம்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தண்ணி நிற்கிறதுக்குள்ளே போயிட்டு நல்ல தண்ணி ஒரு 2-3 குடம் பிடிச்சி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அண்டாலெல்லாம் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சரி, எதுக்கு தண்ணி வர்றதை விடணும்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 குடம். ஏன்னா ஆரம்ப காலங்களில் வந்து நான் சும்மா அந்த க்ரீன் கலர் குடத்துல மட்டும் ஒரு குடம் பிடிச்சி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு ஒரு தடவை, நாங்கள் 2 பேர் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், 2 நாளைக்கு ஒரு தடவை போதும்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் வந்து ஒரு பாஸ்ட்டு 6 மந்த்ஸாக தான் அண்டாவில் எல்லாத்துலேயுமே கழுகி நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குடத்துல தண்ணியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியெல்லாம் தூக்கும்போது சின்ன வயசில் அம்மா வீட்டில் நம்ம தூக்கின ஞாபகங்கள் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே தண்ணி தூக்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு குடத்த கீழே போட்டு உடச்சது, அந்த ஞாபகங்கள்லாம் வந்து வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹஸ்பண்ட் எப்போதும் சொல்லுவார், குடம்லாம் தூக்கும்போது கேர்ஃபுல்லாக தூக்கணும், இல்லைனா சின்ன பாத்திரத்தில் கொண்டு வந்து ரொப்பினாலே போதும்னு சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பெரிய குடத்துலேயே தூக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் இந்த மாதிரி முள்ளங்கி, பீட்ரூட் இதெல்லாம் இருந்தால் அந்த மேலே இருக்கிற காம்பு, இலை எல்லாத்தையுமே அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். தேங்காய் எல்லாம் இருந்ததுன்னா தேங்காய் நாரெலாம் இப்படி சுரண்டி எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம கை படும்போது இட் இஸ் ரெடி டு யூஸ், எப்போ வேணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருளை வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிமிஷத்தில் எடுத்து ஆன் த ஸ்பாட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 10-20 நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஹோல் வீக் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீட்டாக இப்போ காய்கறியெல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தா இங்கே கறி மிளகா வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காய்கறியில் கொஞ்சம் மார்க்கெட்டில் ரேட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கூறு 20 ருபீஸ்ன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்றாங்க. பீர்க்கங்காய் மட்டும்தான் ஒரு 40 ருபீஸு, அதுவும் 20 ருபீஸ்க்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ளே போய் வாங்கும்போது 40 ருபீஸ் பெரிய பெரிய காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பச்சை மிளகாலாம் இப்படி காம்பெல்லாம் கிள்ளி போட்டு அப்புறமா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா இப்போ மிளகா வந்து அழுக ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு காயுமே தனித்தனியாக நீட்டாக அடுக்கி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையெல்லாம் க்ளீன் பண்ணி உருவி வச்சிடணும். அப்புறமா கொத்தமல்லியோட வேரெல்லாம் கட் பண்ணி மண் பகுதியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புதினாவை ஆஞ்சி எடுத்து வச்சிடணும். லெமன் தனியாக வச்சிடணும். அண்டு நெல்லிக்காய், இப்படி ஒவ்வொரு பொருளையுமே நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆஸ் அ லேடிஸாக
நமக்கு வந்து கிச்சன் பக்கம் போகும்போது சமைக்கும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பழைய காய், அரிஞ்சு வச்ச காய், மிச்சம் இருக்கிற காய் இதையெல்லாம் எடுத்து தனியாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்த நாள் அதை எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு பழைய காய் தீரவே தீராது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம புது காயவே சமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த இதை மட்டும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பேன். பட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் மாறியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உணவு பொருளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணனால எனக்கு ஒரு சில நாட்களில் வந்து காய்கறி வந்து ஒரு 2 வீக்ஸ் மேலேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், ஓகே இந்த வாரம் காய்கறி வேண்டாங்க இருக்குதுன்னு. காரணம் என்னென்னா இந்த மாதிரி பழைய காயெல்லாம் இருந்தால் சமைக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து சட்னி, புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு வந்து லெமன் ரைஸ், வெரைட்டி ரைஸு இந்த மாதிரியெல்லாம் சமைக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெஜிடபிள்ஸ் நிறையாவும் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிற அன்றைக்கி அந்த அன்றைக்கி 2 பொரியல் வச்சிடுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இப்படி செய்யும்போது தான் ஒரு பொரியல். காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது, இல்லை காய் போட்டு வத்த குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புலாம் வைக்கும்போது ஒரு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது நான் கண்டிப்பாக 2 பொரியல், எக்கு இதெல்லாம் செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத வந்து நாங்கள் எப்படியுமே காம்பன்சேட் பண்ணவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே அரிஞ்சு எல்லாமே க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பேக்குக்குள்ளேயும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வைக்கணும். நம்ம டைரெக்டாக எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேகுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணும்போது தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த மொத்த கேஸும் டைரெக்டாக காய் மேலே படாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடு. இப்போ அடுத்த வேலை வந்து எல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமா கிச்சன் முதல் ஹாலு வீடெல்லாம் கூட்டி பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொடக்டிவ் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த அளவுக்கு வீட்டு வேலையை முடிக்கணும்னா நாம் வந்து ஃபஸ்ட் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் வந்து ஈஸியாக நமக்கான ஒரு டைமை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் வந்து எனக்கு இப்படி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, காய்கறி அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம். அடுத்த வாரமும் எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஆனால் இடையில எக்ஸ்ட்ரா என்ன வேலை இருக்குதுன்னா, இப்போது சாம்பார் தூளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு காஞ்ச மிளகா, மல்லி இதெல்லாம் வாங்கி வறுத்து காய வைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பச்சரிசி எல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பூச்சி வர மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ஒரு வேலையை நம்ம ப்ரொடக்டிவாக பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேஸ்டேஜ் ஆகுது, என்ன மிச்சம் இருக்குது, அதை எப்படி செய்யலாம், அதை எப்படி தீர்க்கலாங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ பாருங்கள், நான் மளிகை சாமான் தை மாதத்துக்கு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொல்லியிருக்கேன், தை மாதத்துக்கு மேலே வாங்கினா போதும்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அரிசியை வந்து பார்க்காம ரேஷன் பச்சரிசி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தை மாதத்துக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு புதுசாக அரிசி வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னா, இந்த அரிசியை நம்ம கண்டிப்பாக தீர்க்கிறதுக்கான ஏற்பாடை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு பொருளுமே. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த பொருளை வந்து சமைச்சு சாப்பிட்டு தீர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே அதை வந்து கீழே கொட்டக்கூடாது. நம்ம சமைச்சு சாப்பிட்டு தீர்த்ததுக்கப்புறமா ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காயை கழுவின காயெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சு அந்த முறம்லாம் இருந்தது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே கழுகியாச்சு. இப்போ கிச்சனில் இந்த வேஸ்டேஜ், வெஜிடபிள் வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்து நீட்டாக வேறு ஒரு பக்கம் டிஸ்போஸ் பண்ணிடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியே ஒரு ஒரு வேலையாக முடியுது ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் இழுத்துட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஒரு டைமு வந்து இப்போது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து விளக்கெல்லாம் போட்டுட்டு நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து எனக்கு அதுக்கு வந்து இன்றைக்கி டைம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இட்லி தோசைக்கு மாவு இல்லைனாலும் நான் சப்பாத்தி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸு செய்யணும். ப்ளஸ் வந்து கீரையை க்ளீன் பண்ணுற வேலை, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் இருந்ததுனால நான் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன்னா எனக்கு 1 ஹவர் டைம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் எனக்கு சமையலுக்கு வந்து ஒரு 1½ ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி ஃபஸ்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவோம், அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் குப்பையெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த முறத்தில் கொஞ்சம் அரிசியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எல்லாமே போயிட்டு காய வைக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி தான். இதை எடுத்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மளிகை பொருள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்பப்போ பார்த்து ஓப்பன் பண்ணி காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குளிச்சுட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து 1:30 ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளும் சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விளக்கு போடலை, பிகாஸ் வந்துட்டு
டைம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே 11 மணிக்கு முன்னாடினா கூட நான் விளக்கு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு மேலலாம் ஆனால் விளக்கு போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலமா விளக்கு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து நான் நல்லா ரெடி ஆகிட்டு நான் செல்ஃப் கேர் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மளிகை லிஸ்ட்டு பிளான் பண்ணுறது, அடுத்து என்ன மாதிரி யூடியூப்பில் கண்டென்ட் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், அதை பிளான் பண்ணுவேன். அடுத்தது வந்து என்ன ஏதாவது சமையல் என்ன ஸ்பெஷலாக சமைக்கலாம், அடுத்து ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வருதா, இந்த மாதிரியெல்லாம் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரொட்டீன். இதுக்கு மேலே நான் நியூ இயர் 2026லேருந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளான் பண்ணி என்னோடய லைஃப்பை வாழ போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. கீப் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.